இந்த உலகத்திலேயே ஒரு 2 பேர் கலந்து இருக்கணும்னா 2 பேர் மனசு என்ன ஆகணும்? ஒன்னாகணும் இல்லையா? ஒன்னா இருந்தாலும் கலந்து இருக்க முடியும். ஸ்னேகமா இருக்கட்டு, இல்லாட்டோட வீட்டு என்ன சொல்லுவாங்க, மனைவி கணவன் மனைவியா இருக்கட்டு, யாரும் இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டு, மனசெல்லாம் கலந்து இருக்கும் போது தான் என்ன இருக்க முடியும். நான் பரலோகப்ப இயேசு கிறிஸ்து எப்போதைக்கு இருக்கணும்னா அவர் மனசோ நம்ம மனசு, அவர் மனசுமே நம்ம மனசு இருந்தா தானே. அவர் மாற மாட்டாரு. நாம நம்மன் கடவுள் யாருன்னா மாறாத தேவன். அவர் பேச்சு மாறாது, அவர் குணங்கள் மாறாது, அவர் திட்டங்கள் மாறவே மாறாது. நாம நம்மட கடவுள், மாறாத கடவுள் கிட்ட வந்து நாம தான் மாறணும். எல்லாம் நம்ம ஆல்ரெடி கெட்டு போயிட்டோம். அது கர்த்தருக்குன்னா கொடுத்த குணங்கள் என்னாச்சு? போக்கடிச்சுக்கிட்டோம். ஆதில கர்த்தர் மனிதனை அவரோட ரூபத்துல அவரோட சாயல்ல பண்ணினாரு. வேற அவர் என்ன பண்ணாரு? அதை போக்கடிச்சிட்டாரு. திரும்பி அந்த குணங்களைய அந்த சொரூபத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல மனிதனா வந்து அந்த குணங்களை இந்த உலகத்துல காமிச்சாரு. இந்த குணங்கள் வேணும். நான் ஏன்னா மனம் திரும்பணும். என்ன பண்ணு? மனம் திரும்ப இந்த வழியில போயிட்டு இருக்கிற பின்னுக்கு திரும்பி மடிவா. இப்படி இஷ்டம் பிரகாரம் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கல, இஷ்டம் இஷ்ட பிரகாரமும் உங்களோட மனசுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் என்ன கெட்ட எண்ணத்தோட இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் விட்டு அடிச்சுட்டு என்ன பண்ண, எம்மட மனசு பிரகாரம் வாழ்க்கை இருக்கு. நீ எம்மட கூட வா.